தெரியாமல் தான் கற்ற நூலளவே ஆகுமா நுண்ணறிவு மேல தலைவே ஆகுமாம் குரு கருத்து இந்த கற்பகம் போன்ற அற்புதமான சபையிலே தோன்றிருக்கக்கூடிய ஒரு மாதிரி யார் என்று விளக்கம் ஆளை பார்த்தா பெரிய தாழ்மை தெரிஞ்சு நீ யாரு என்ற பேர் சொல்லுமா. என்னுடைய நாமதேயம் என்னன்னு தெரியுமா? என்னுடைய நாமதேயமும் பானுமதி என்று அழைப்பார்கள். பானுமதி? ஆமாம். அப்பெயர் வர காரணம் என்ன தெரியுமா? பானு என்றால் என்னப்பா? பானு என்றால் சூரியன், மதி என்றால் சந்திரன், இரண்டும் ஒரு சேரும் நாள் அமாவாசை. அன்றைய தினத்திலே நான் பிறந்தபடியால் என்னுடைய நாமதேயம் பானுமதி என்று அழைப்பார்கள். எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? அமாவாசை தான் பிறந்த? ஆமா, அமாவாசை தான் பிறந்த. அன்றைய தினத்திலே தான் நான் பிறந்தேன். இந்த அமாவாசை அன்று பிறக்கும் குழந்தை ஆண் பிள்ளையா இருந்தா திருடுமா? ஆமா, வாஸ்தவமான பேச்சுதான். பொட்டு புள்ளியா இருந்தா செவ்வரி அடி குதிக்குமா? அதுக்கு நீ எகிரி குச்சியா இல்ல அப்படியே தாண்டி போனியா? எனக்கு பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? இல்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்க எகிரி குச்சியா இல்ல தாண்டி போனியா இல்ல கோப்பியா? எனக்கு என்ன தெரியும்? நடைமுறைக்கு ஒண்ணா அப்படி எல்லாம் சொல்வார்கள். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்தாலும் இல்லன்னா சந்தோஷம்னா ஆகட்டும். நான் எகிரணுண்டா அப்புறம் தாண்டணுண்டான்னு நான் என்ன அப்படி எல்லாம் ஒரு காலம் செய்ய மாட்டோமாப்பா. அப்படி இருந்தாலும் எனக்கு இன்னொரு பெயரும் உண்டப்பா. இன்னொரு பேரா? என்ன பேரு தெரியுமா? நானும் எனது தந்தை எனது தாய் மூவரும் பரிமளம் என்ற வனத்தை சுற்றி பார்க்கும் போகும் பொழுது அந்த வனத்திலே இருந்த ஒரு முள்ளானது என் காலிலே தைத்துக் கொண்டதா. ஆமா. அவ்வழியை தாங்க முடியாமல் அழுது கொண்டிருந்த பொழுது அவ்வழியாக ஒரு முனிவர் ஒருவர் வந்தாராம். ருதிஷ்டர் என்ற முனிவர் வந்த பொழுது என் தந்தையிடத்திலே ஏன் உங்கள் மகள் அழுது கொண்டிருக்கிறார் என்று கேட்க, ஏன் குழந்தை அழுதுகினே இருக்குதுன்னா என்னுடைய தந்தையானவர் அந்த வனத்திலே நடந்த அனைத்து விஷயங்களையும் கூற சொல்ல இப்பேற்பட்ட நடவடிக்கைலாம் நடந்தது என்று சொல்ல, ஆமா, அதற்கு என்னுடைய தந்தையிடத்திலே முனிவரானவர் என்ன உரைத்தார் தெரியுமா? என்ன சொன்னாரா? நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய பெண்ணானவள் கன்னிப்பருவம் நீங்கி மங்கை பருவம் அடைந்த பிறகு அடைந்தவுடன் 100 பிள்ளைகள் இருக்கக்கூடிய வீட்டிலே மருமகளாக செல்வார் என்று உரைத்தார். ஓ, 100 பிள்ளைகள் இருக்கும் இடத்தில் மருமகளா போவோம். ஆமா. அப்படி முனிவருடைய வாக்கு கிணங்க நாளொரு மீனி பொழுதொரு வண்ணம் வளர்ந்து கன்னிப்பருவம் நீங்க மங்கைப்பருவம் அடைந்த பிறகு 100 பிள்ளைகள் இருக்கக்கூடிய எதப்பா? ஓ, இங்கதான் கௌரவர்கள். ஆமா. அஸ்திரபுரத்தை ஆளக்கூடியவர் துரியோதன மகாராஜா. அன்னவருடைய மனைவிதான் நான். 100 பேர் இருக்கக்கூடிய வீட்டிலே நான் வாக்கப்பட்டிருந்தால் என்னுடைய பெயரோ பேரிலே உயர்ந்தவள் பெருந்துருவாள் என்று அழைப்பார்கள். பேரிலே உயர்ந்து பெருந்துருவாள். அப்படி இருந்தாலும் வந்து வெகு நேரம் ஆகின்றது. தங்கைகளை தேடி பார்க்கிறேன். ஆகட்டும். எங்கே வருவாங்கடா?
அப்பா மாதவன் இருந்தாலும் கற்பக விருட்சம் பொருந்திய இந்த அற்புத சபையின் கண் சபை வந்திருக்கக்கூடிய வெண்பாலை என்பால் இன்னைக்கு யார் என்று விளக்கமாக தெரிகிறதப்பா விளக்கமாக சொன்னால் விவரம் புரியும். விளக்கத்தை விளக்கமாக சொல்கிறேன் ஆ. கேளப்பா. அஞ்சுகம் போலவே ரஞ்சித மனமல்லே, அஞ்சுகம் போலவே ரஞ்சிதம் போலவே. ராவல், இதுவோ என்ன நாடு? அஸ்தினாபுரம் அஸ்தினாபுரத்தை பரிபாலித்து வரக்கூடிய ராஜா யாரிடம்? துரியோதன மகாராஜா அவருக்கு வலதுகரம் போன்று தோன்றக்கூடிய துச்சாசன புலி. அவருடைய மனைவி தான்டா நானு. அப்படியா? ஆமாண்டா. வரும்போதே தெரிஞ்சு. ஏன்டா? என்ன நானா வரும்போது மூலிகை கூச்சலும் கொல்லியமா இருந்தது. ஆமா. இப்ப எப்ப நீங்க இந்த புடவுக்காரு வெளியே வந்தீங்களோ வந்தோமோ பாவாடிக்கு ஜாக்கெட்டுக்கு இருக்கிற ஒரு மரியாதை ஆமாண்டா. எங்களுக்கு இல்ல பத்தியா? ஏன்டா? உன்னை பார் போட்டோலாம் பிடிச்சி ஷூட்டிங்லாம் எடுக்கிறான் பார். பெண்களுக்கான பவரே அதான்டா. இந்த பொட்டிங்களான எலி போட்டு என்னென்ன எட்டாந்து வைக்கிறாங்க. ஒரு சபையில் கையறா. என்ன பண்ணுங்க? ஏன்டா? நான் அடிக்க மாட்டேன்டா. ஏய் நீ கூட சரி நாளைக்கெல்லாம் வரும் இல்லை அங்கே வரமாட்டேன். நான் ஒரு பாக்கெட் தரேன். ஐயா கோயம்புத்தூர் போது அவளுக்கு கொட்டி கலந்து ஊற்றிரு. அதான்டா பேதி மாத்திரை கொடுப்பான். ஓலை டப்பாஸ். ஏன்டா? ஒரு மகாராணி நானு மேலெல்லாம் கை வைக்கலாமா? ஒரு மட்டு மரியாதை இல்லை. இருக்குதுமா. ஒரு மேல் வரப்பு கீழ் வரப்பு கிடையாதா? எல்லா வேறும் தான் ஆகி போகுதுன்னா அதுக்கு மாதவன் இருந்தாலும் 99 பேர் தம்பிமார்கள் அப்பா. அப்படியா? 100 மருமக பிள்ளைங்கடா. 100 பேர். ஆமா. மெருமாறுங்க. மெருமுழுங்க. ஆமாண்டா. மெருமாறு. 100 பேர். 100 பேர் நானு. மாறுங்க. ஆமா. 100 மாறுங்க. 100 பேர் நாங்க. இருந்தாலும் அனைவரும் தங்கைமார்கள் காண்பது வழக்கம். அப்படியா? ஆமாம். அப்படியா? எங்க போலாம். ஆ
ஆமா கம்முனு கீழே குனிற எதுக்கோ குனிற மாதிரி எதுக்குலாம் இல்ல இப்ப எதுக்கு வந்தேன் நானு ஓ வணங்குவதற்கு அது அந்த வந்த வேலையா அடக்கமா செய்துட்டு தப்பு நினைக்கிறேன் ஆமா, ஆர்ப்பாட்டமா செய்யக்கூடாது அது ஆ, அப்படியே சுலுவா போய் முடிச்சிட்டு வந்துருவாடுங்க நீங்க அதேதான் ஐயோ தூங்குறதுலாம் ஏந்துவோம் உங்ககிட்ட உசாரா இருக்கணும் பழகுதியா பக்கத்துல வச்சக்கூடாது தெரியக்கூடாது போற தலைமும் தெரியக்கூடாது சுத்தி வந்து கீழப்பாத்தில கை வச்சிருக்காட்டுங்குது நீ உசாரா இருக்கணும் ஆளு தேறிட்டு இருக்கிறா முன்னோட இப்ப நீ பாத்தியா ஒரு சுத்து உப்பு இல்ல டேய் அப்படியே தானா இருக்கிற நீ வந்ததுல இருந்து பாரிமாலன்றியா ஆ? பாரிமாலன்றியா சரி உன் கதை எனக்கு எதுக்கு சரி வேணா விட்டுரு கற்ப விஷம் வந்து அற்புத சபையிலே மாதாக தோண்டிய நான் யார் என்ற விளக்கம் உனக்கு தெரிகிறதப்பா அததான் காட்டுமா காட்டா அட படுபாவி அப்படி பேசக்கூடாது பெண்களிடம் எப்படிதான் பேசிட்டு கம்முன்னு வந்தாலும் ஏன்டா கம்முன்னு வந்து குனிறன்ற நாவடக்கம் நம்மை வழக்கம் அடக்கம் அமரல் உயிக்கும் அடங்காமை அன்றாயிர கீக்கும் ஒரு 3 மாசத்துக்கு முன்னேற்று மக்கி போய் தொய்க்காமையே போட்டிருந்தா அது கிழியாம நடா பண்ணும் அண்ணாமா அதுக்கெல்லாம் கீக்காதுமா சும்மா வேற எதுனா தைக்கிற டைலர் சரியில்லைன்னா கீசிக்கும் அப்படியா சரி அஸ்ராவஸ்து வந்தங்க துரியோதன மகாராஜ் அன்னவருக்கு 27வது தம்பியாக விளங்கக்கூடியவர் யார் என்று தெரியுமா நீங்களே சொல்லுங்கம்மா கூட்டுக்கார் பேர் தான் சொல்லணும் சொல்லக்கூடாதா ஆயுள் வாங்குறீடா பரவாயில்லம்மா அதெல்லாம் பார்க்க முடியாது அதனால அப்படியே பேர் சொல்லிட்டு ஒரு போய் தண்ணி குடிச்சா ஆயில் நீடிக்கும் அறப்படுவாவி என்ன அம்மா 23வது நபர் யாருன்னு தெரியல உனக்கு 23ஆம் நம்பர் புலிகேசியா அவர்தான் மணவாளர் ஓ புலிகேசி புரிகிறதா புரியுது அவருடைய மனைவி என்னுடைய நாமதேயம் தெரியுமா உனக்கு சொல்லு 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 ஏன் என் பேர் கேட்க உனக்கு அவ்வளவு ஆவலா இருக்குது பேர் தெரியுமா என்ன சொன்னா பேர் ஒரு ஆளுக்கு பேர் வைக்கிறதே கூப்பிடுறதுக்கு தான் அதை கூப்பிடுறது பதுமை கோமலம் பதுமை கோமணம் அட போடா இருக்கிறாரு தெரியாது இருக்குது இப்பதான் வெளியே வராது பதுமை கோமணம் நல்லம்மா நீட்டா ஆட்டுறமே சொல்றியாடா படுபாவி அதுவும் அந்த பின்னாடி அப்படியே கொடியே வர மாதிரி கோ மலம் எப்படி இருக்கு முடிச்சு காட்டினாலும் அது 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 பாட்டினா அது வேலையை அது செய்யுமா அடே பதுமை கோமலம் என்றால் பதுமை போன்று அழகப்படுத்திய பெண் சரி புரியுது இருந்தாலும் அக்கறைமார்களை காண வேண்டும் புறப்பட்டு போக
ஓடினா வேகமா ஓடியார கூடாது. முதல்ல ஒரு அம்மா வந்தாங்க, அமைதியா வந்து வணங்கினா என்னடா கம்மன் வந்து குடியிற தப்பா குஞ்சிருப்ப. சரியம்மா, அப்படி இருந்தாலும் நம்மளாம் ஒரு நேரத்தில் எப்படி எப்படி இருந்தோம். எப்படி எப்படி இருந்தா எப்படா இருந்தா? ஓ, நீ யாரு நீ? எனக்கு பசியா இருக்கும்போது காவல்காரனை கூப்பிட்டு நீ சோறு போட்டில்ல. அது அப்படி விளக்கமா சொல்றா. மக்கள் என்ன என்னன்னு நினைப்பாங்க? நீயா அந்த அண்ணனுக்கு தப்பான அண்ணத்துக்கு நீயா போற? ஓஹோ, தப்பு தப்பா நினைச்சாதான் தப்பு. தப்பு. அதே தப்பு தப்பா நினைக்கலாம் தப்பே இல்லை. தெரியாது. அதுதான் நான் சொல்றேன். அப்படி இருந்தாலும் அஸ்தினாபுரத்தால் எப்படி மன்னர் யார்? பேரரசர் துரியோதன மகாராஜா. துரியோதன மகாராஜா இல்லடா, பேரரசர். பேரரசு திருதராட்டிரர். அவர் மகள் இருக்காங்களே 99 பேர் இல்லைங்க, 99. ஆமாம். அதில் கடைசியாக பிறந்தவர் யார்? எகன மகாராஜா. அவர் தானே என்னோட கணவர். விவரம் சமைச்சாரெல்லாம் இவ்வளவு விளக்கமெல்லாம் கேள்வி கேட்காது. ஏன்டா? அந்த அம்மா அமைதியா இருப்பாங்களே. அப்படி இருந்தாலும் நீ யாருக்கும் புடுக்கவே இருக்காது. புடுக்கா புடுக்கு வேணா அப்படியா போயிட்டு வரலாம்டாடி. அப்படி இருந்தாலும் என்னோட நாமதேமோ புஷ்பவல்லி. புஷ்பவல்லியா? புஷ்பவல்லி என்று உரைப்பார்கள். புஷ்பவல்லியா? ஆமாம். புஷ்பவல்லி அம்மா. அப்படி இருந்தாலும் அக்காவை பார்க்க வேண்டும். இன்னும் இருக்குதா? நிறைய பேர் இருக்காங்கடா, 99 பேர்ல. நீ வெளி வருது ஈசல்லாம் மொத்தம் வர வச்சுடா. நாங்க வரது மொத்தம் கடைசியிலாவே வருது. பார்க்கலாமா? நலமோடு வளமோடு வாழ்ந்திருக்க வேண்டும். ஆகவா சிறப்பாக உள்ளதம்மா. இந்த பெருத்த சபைதனிலே வந்திருக்கக்கூடிய நான் யார் என்ற விளக்கம் என்று உனக்கு புரிகிறதா? எனக்கு தெரியாதா? யாரு? நீ ஆடல் உடல் பாடல் அபிநயங்கள் காட்டிட்டு வரும்போது எனக்கு தெரியுமா நீ யாருன்னு? யாரு? கல்லும் மலை மேலே கௌதாரி மெல்லனடை குலையா. கல்லும் மலை மேலே கௌதாரி மெல்லனடை குலையா. அதை பிடித்து தருமையா தனி மலையில் வாழ்பவன். பிடித்து தருமையா
திருத்தணி மலையில் வாழ்பவருக்கும் கௌதாரிக்கும் சம்பந்தமே இல்லை. முருகப்பெருமானுக்கு உரியது மயில், நீ உரைத்தது கௌதாரி. எனக்கு சந்தேகமா, இந்த கல் மேல அந்த கௌதாரி ஏன் மெல்ல நடக்குது? என்ன கேட்டால் எனக்கு என்ன தெரியாது, நீ எப்படி சொன்ன? ஏண்டா கல் மேல மேலே கௌதாரி மெல்ல நடக்குது, ஏன் நடக்குது மல்லம்? மாதவா அதுதான் கேட்டுங்க. சொல்றேன் கேளுப்பா. ஆ. எனக்கு தெரியாது. ஆ. என்னை போல எத்தனையோ நாடக நடிகர் பாடி இருக்கிறார். அதை பார்த்து நான் பாடுறேன். நீ என்ன கேட்டுக்கலி நான் அவங்களுக்கு தான் போய் கேட்கணும். அவன் பண்ண தப்பு நீயே பண்ணாத. சரி, அது என்ன நீ சொல்லு, நான் திரும்ப நடிச்சு பாரு. அவன் சொன்னா நான் போய் அவங்க ஈடு குட்டி சாவு சொல்லுவான். நீ சாவு வேணும். தேவையில்லாத வார்த்தைகளை பேசக்கூடாது. நான் சொல்றது நீ கேளு. சரி, சொல்லு. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போ. அதான் சொல்லிட்டு என்ன கல்லு மல்ல மேலே கௌதாரி மெல்ல நடக்குதையா. என்ன கிண்டல் பண்ணிக்கிறேன் நீ? டேய், ஏன் அது மெல்ல நடக்குது தெரியுமா? எதற்காக? அது ஆணிகாலு. டேய், நான் ஏதோ முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல போறேன். நானும் ஆர்வத்தோட கேட்டாங்க இப்படி சொல்றேன். ஆயிடுச்சு. நானும் பயந்துட்டேன் கொஞ்ச நேரத்தில். அவங்க பாடினாங்க, நான் அத்தை பார்த்து காப்பி வச்சு நானும் பாடுறேன். எத்தனை நேரம் காத்திருந்த இந்த மாதிரி பேசுறதுக்கு? கல்லு மல்ல மேலே. டேய், அதுக்கு ஆணிகாலுமா, உடம்பு தோலை உடிச்சிடுவேன். அதனால உஷாரா இருந்துக்கோ. கல்லுக்கும் ஆணிக்கும் பகை. அதனால அது மெல்ல நடக்குது. டேய், ஏன்னு கேளா மகளா. அப்படி இருந்தாலும் இதுவோ அஸ்தினாபுரம். இந்த அஸ்தினாபுரத்தின் பேரரசர் யார்? திருதராட்டிதமையவர். அண்ணவருக்கு எத்தனை பிள்ளைகள்? 100 பேர். அந்த 100 மருமகள்களில் நானும் ஒருவள். 100 பேர்ல நீ ஒரு ஆள். நீ எத்தனாவது நம்பர்மா? 13. 13 நம்பரா? பரவாயில்ல பரவாயில்ல, நீ முதல்ல வந்துக்குற. என்னுடைய நாமதேயம் என்ன தெரியுமா? என்னம்மா? லீலாவதின்னு சொல்வார்கள். லீலா. டேய், லீலாவதி. அதான் சுருக்கமா லீலான்னு கூப்பிடுவாங்க. அப்படிதானே? லீலாவதினே கூப்பிடுறாங்களா? லீலாவதி தான். இந்த லீலா தனம் கூப்பிடக்கூடாதுங்க. லீலா கூலா டேய்,